ஹாய் காய்ஸ்! இந்த விட நம்ம வந்து அட்வென்ட் ஆஃப் தி யூரோப்பியன பத்தி பார்க்கலாம். சரிங்களா? அட்வென்ட் ஆஃப் தி யூரோப்பியன் அவங்க வந்து இந்த கான்ஸ்டான்டினோப்பிள் அதாவது நம்ப யூரோப்புக்கும், இந்தியாவுக்கும் நடுவுல இருக்கிறது இந்த ஈரான், ஈராக்கு. சரிங்களா? அந்த வழியா தான் அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த டர்க்கிஷ் அவங்கள வந்து டர்க்கிஷ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த இடத்த ஒட்டுமொத்தமா கேப்சர் பண்ணி இங் அ யூரோப்காரங்கள உள்ள வராத அளவுக்கு வழிய மறிச்சிடுறாங்க. அதனால என்ன ஆகுது, 1453ல இந்த பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க யூரோப்காரங்க அதாவது யூரோப்பியன்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட்டு போர்ச்சுகீஸ் ஓகேவா? போர்ச்சுகல்லேருந்து தான் முதல்ல வந்து ஆளுங்க வராங்க. யார் வரதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி தான் போர்ச்சுகல் தான் வந்து ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி இந்தியாக்குள்ள வருது. சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்றாங்க, பிரின்ஸ் ஹென்ரியோ பிரின்ஸ் ஹென்ரியோட இது மூலியமா, செயலர் மூலியமா அதாவது ஹென்ரின்றவரு ஒரு செயலர். ஓகேவா? அவரு வந்து என்ன பண்றாரு, ஆ இந்தியாவுக்கு சாரி ஆஃப்ரிக்காவோட சவுத் பார்ட் வரைக்கும் வந்துர்றாரு. சரிங்களா? எப்படியோ கடல் வழிய கண்டுபிடிச்சு ஆஃப்ரிக்காவோட சவுத் வரைக்கும் வந்துர்றாங்க. சவுத் வரைக்கும் வந்ததுக்கப்புறம், இந்த இது வரைக்கும் பார்த் பார்த்தோலோமியோ டயாஸ் ஐ மீன் சாரி, சாரி, சாரி. ஹென்ரின்றவரு வந்து ஹென்ரின்றவரு தலைவர். சரிங்களா? ராஜா. அவர வந்து என்னன்னு சொல்லுவாங்க, த நேவிகேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அவர த நேவிகேட்டர்ன்னு சொல்றாங்கன்னா, செயிலர்ஸ் எல்லாம் வந்து வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தெரியாத இடங்கள எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அவரு சப்போர்ட் பண்றாரு. சரியா? அந்த மாரி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணவர் தான் யாருன்னா, பார்த்தோலோமியோ டயாஸ். சரியா? 1487ல போர்ச்சுகீஸ் செயலரா இருந்த அவரு, ச ஆஃப்ரிக்காவோட சவுத் டிப்பு கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. அங்க வந்து பார்க்கும்போது தான், அங்க இந்தியன்ஸும் வந்து ட்ரேட் பண்றாங்க. அத பார்த்த அவரு, அவரு கூடயே எப்படியோ வழிய கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு போயிடுறாரு. ஸோ, அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வாஸ்கோ ட காமா என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் டூ ரீச் இந்தியா. ஓகே. கடல் வழியா வந்து இந்தியாவ ரீச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்கோ ட காமா. வாஸ்கோ ட காமா என்ன பண்றாரு, அந்த சதர்ன் டிப்ல இருந்து இது வழியா அ மொசாம்பிக்ல இருந்து நம்ப இந்தியாவோட காலிகட்டுக்கு வந்து சேர்றாரு. வந்து சேர்ந்து அங்க அங்க இருக்கிற கிங் ஜமேரியன் மூலியமா அவரு வந்து வரவேற்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அது வந்து எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, 1498ல அவர் ஃபர்ஸ்ட்டு வந்தது. ஓகே. 1498ல. அதுக்கப்புறம் 1501ல 20 கப்பல்களோட வராரு. அங்க வந்து கண்ணூர்ல வந்து ஒரு ட்ரேடிங் சென்டர் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு அ கொச்சின்லயும், காலிகட்லயும் வந்து ஃபேக்டரி பில்ட் பண்றாரு. ஓகேவா? அத வந்து ஜெமோரியன் கிங் வந்து பார்த்துட்டு, இவனுங்க என்ன நம்ம இடத்த புடிச்சுருவானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போர் தொடுக்குறாங்க. அந்த போர்ல கொச்சின்ல நம்ப நம்ப ஆளுங்க தோத்துர்றாங்க. ஜமோரியன் கிங் வந்து தோத்துர்றாரு. வாஸ்கோ ட காமா ஜெயிச்சுர்றாரு. அதனால கொச்சின் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் கேப்பிட்டலா மாறுது. சரிங்களா? போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் கேப்பிட்டலா கொச்சின் மாறுது. அதுக்கப்புறம் அவரு மறுபடியும் ஊருக்கு போயிட்டு, மறுபடியும் 3வது தடவ வராரு. 1524ல வாஸ்கோ ட காமா திரும்பி வந்துர்றாரு. வந்து கொச்சின்லயே வந்து உடம்பு சரியில்லாம இறந்து போயிர்றாரு. ஓகே. டிசம்பர் 1524ல வாஸ்கோ ட காமா இறந்து போறாரு. ஸோ வாஸ்கோ ட காமா எத்தன தடவ வந்திருக்காரு? 1498, 1501, 1524 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 3 தடவ வந்திருக்காரு. எந்தெந்த வருஷம்னு கேட்பாங்க. ஞாபகமா போட்டுருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அதுக்கு அடுத்து வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவர்னரா போர்ச்சுகீஸ்க்கு யார் வராருன்னா, பிரான்சிஸ் டி அல்மெய்டா. அவர் தான் வந்து போர்ச்சுகீஸ்க்கு வந்த ஃபர்ஸ்ட் கவர்னர். எப்போ இந்தியால இருக்கிற முதல் கவர்னரா வராரு. அவருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. நம்ம இந்தியால நேவல் பவர நாம தான் ஃபர்ஸ்ட்டு தூக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ வாட்டர் பாலிசின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராரு. அந்த தண்ணீல இருக்கிற ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் பட மொத்தத்தையும் நம்ம தான் கப்பலும் சாரி கடல்ல ஓட ஒட்டுமொத்த இதையும் நம்ம தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ வாட்டர் பாலிசி போட்டு ஒட்டுமொத்த நேவியையும் அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாரு. ஓகே. சிம்பிள் அஸ் தட். அதுக்கப்புறம் அல்ஃபோன்சி டே அல்பக்கூர். ஓகேவா? அல்பக்கூர் வந்து என்ன பண்றாரு 1509லேருந்து 1515 வரைக்கும் அவரு உருவாக்குறாரு. போர்ச்சுகீஸோட பவர நிலநாட்டுனதுல இவர் தான் முக்கியமான பங்கு. த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர். ஓகே. அவரு வந்து கடல்ல பவர நிலநாட்டுனாரு. பட் ஒரிஜினல் பவர் லேண்ட்ல வந்து யார் பண்ணது பார்த்தீங்கன்னா, அல்பெக்கூர் தான் பண்றாரு. எப்படி பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் வுமன்ஸ மேரி பண்றது மூலியமா, அதாவது கலப்பு திருமணம்.
வெள்ளைக்காரர்களுக்கும், இந்தியன் வுமன்ஸுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ராஜாவோட பொண்ண கட்டுறதா அந்த மாரி மேரேஜ் பண்ணி, அதே மாரியே வந்து விஜயநகர எம்பையர் கூடலாம் நல்ல கனெக்ஷன் உருவாகி, அது மூலியமா சொத்து வாங்குறது, போறது அப்படின்ற மாரி அவங்க வந்து இது பண்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நினோடி சுன்னா அவரு என்ன பண்றாரு, அவரு வந்து போர்ச்சுகீஸ் கப்பல் கொச்சின்லருந்து கோவாக்கு 1530ல மாத்திர்றாரு. ஓகே. மத்தபடி இதுல ஒண்ணும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. சிம்பிள் அஸ் தட். அதே மாரி டேக் கண்ட்ரோல் டையூ வந்து கண்ட்ரோல் பண்றாரு 7 வருஷம் கழிச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் பெருசா இல்ல. போர்ச்சுகீஸ் தான் வந்து டொபாக்கோ கல்டிவேஷன இந்தியாக்குள்ள கொண்டு வந்தது. கிறிஸ்டியானிட்டிய இந்தியாக்குள்ள கொண்டு வந்தது. அதே மாரி ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் இந்தியால எங்க உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோவால 1556ல கொண்டு வந்தது யாருன்னா, போர்ச்சுகீஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் 1563 யூரோப்பியன் ஆத்தர் பிரிண்டட் எ சயன்டிஃபிக் புக் ஆன் இந்தியன் மெடிசினல் பிளான்ட்ஸ் இன் கோவா. ஓகேவா? அது என்ன புக்குன்னா, மெடிசினல் புக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆஃப் தி பவர் வந்து இன் 17th சென்ச்சுரி பவர் வீக்கெண்ட் பிகாஸ் ஆஃப் தி டச்சு அந்த போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல்டு ஒன்லி கோவா, டையூ அண்ட் டாமன். சிம்பிள் அஸ் தட். இதுக்கப்புறம் போர்ச்சுகீஸோட பவர் முடிஞ்சதுக்கப்புறம் யார் அடுத்து பவர்ல வராங்கன்னா, டச்சு. ஓகேவா? டச்சுக்கு போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் அடுத்து வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டச்சு 1602ல வராங்க. அவங்க வந்து யுனைடெட் இந்தியா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் நெதர்லாண்ட்ஸ்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி வந்து எங்க இது பண்றாங்கன்னா, மசூலிப்பட்டினம். ஓகே. மசூலிப்பட்டினம். ஸோ இவங்களோட கேப்பிட்டல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலிகட். சாரி, ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, புலிகட்டு. பட் கொஞ்ச நாள் கழிச்சு நாகப்பட்டினத்துக்கு மாத்திர்றாங்க. எப்போன்னா 1690ல. ஓகே. டச்சுல இவ்வளோதான் விஷயம். இதுக்கு மேல இதுல ஒண்ணும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. அவங்களோட பேட்டில்லாம் பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் பிடாரா இதெல்லாம் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. பட் இதுல ஒண்ணும் பெருசா கேள்வி வரதுக்கு வாய்ப்பில்ல. அதே மாரியே வந்து போர்ச்சுகீஸ் தான் வந்து புலிகட்ட வந்து 1502 வரைக்கும் அவங்க ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்கள அடிச்சு நவுத்திட்டு, அவங்களோட பவர் எடுத்துக்குவாங்க. புலிகட்ல வந்து அவங்க டச்சு வந்து ஒரு ஃபோர்ட் பில்ட் பண்றாங்க. ஃபோர்ட் ஜெல்ரியா அப்படின்ற ஒரு இது பண்றாங்க. ஃபோர்ட் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பவரும் வந்து காணாம போகுது. இது வந்து தமிழ்நாட்டுல நடக்குது. சரிங்களா? ஐ மீன் தமிழ்நாடுனா ஆந்திரா பார்டர்ல புலிகட்ல. பிரிட்டிஷ். அதுக்கப்புறம் தான் 3வதா தான் யார் வராங்கன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எப்போ வராங்க? அதாவது குயின் எலிசபெத் I வந்து என்ன பண்றாங்க, ஒரு சார்ட்டர் குடுக்குறாங்க. ஈஸ்ட் இந்தியா க ஈஸ்ட் சாரி இங்கிலீஷ் மர்ச்சன்ட் எல்லாருமே போயிட்டு ஈஸ்ட் இண்டீஸ்லேருந்து ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மர்ச்சன்ட் சார்ட்டர் குடுக்குறாங்க. அது எந்த டேட்னா 31 டிசம்பர் 1600கள்ல. ஓகே. 1600ஸ்ல ஒரு சார்ட்டர் குடுக்குறாங்க. அப்போ அந்த கம்பெனிய வந்து லீட் பண்றது எத்தன பேர்னா, ஒரு கவர்னர், 24 டைரக்டர்ஸ வச்சு. ஸோ கேப்டன் ஹாக்கின்ஸ் விசிட்டட் முகல் எம்பையர் ஜஹாங்கீர் இன் 1608 கெயின் ட்ரேடிங் ரைட்ஸ். ஓகே. 1608ல வந்து ட்ரேடிங் ரைட்ஸ் குடுக்குறாரு. பட் அத வந்து மறுபடியும் வந்து கேன்சல் பண்ணிறாரு போர்ச்சுகீஸோட பிரஷர்னால. பட் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, போர்ச்சுகீஸ வந்து இவங்க அடிச்சு நவுத்திர்றாங்க. யாரு? பிரிட்டிஷ் வந்து அடிச்சு நவுத்தி, அவங்க வந்து சூரத்ல வந்து ஒரு ஃபேக்டரி ஓப்பன் பண்றாங்க 1613ல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஜஹாங்கீர் வந்து ஃபுல் பவர் அவங்க கிட்ட குடுத்துறாரு. ஐ மீன் ஃபேக்டரி தொடங்குறதுக்கும், அம் ட்ரேட் பண்றதுக்கும் ஃபுல் பவர் குடுத்துர்றாங்க. அதுக்கப்புறம் தாமஸ் ரோ என்ன பண்றாரு, கிங் ஜான் 1 ஓகேவா? கிங் ஜான் 1லருந்து ஜஹாங்கீரோட கோர்ட்டுக்கு அனுப்பப்படுறாரு. 3 வருஷம் ஒர்க் பண்ணி, அங்க தான் அவரு வந்து கமர்ஷியல் ட்ரீட்டியே சைன் பண்றாரு. அது ஏகப்பட்ட இங்கிலீஷ் ஃபேக்டரிஸ வந்து அவர் ட்ரீட்டி சைன் பண்ணதுக்கப்புறம் பில்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மசூலிப்பட்டினம். த ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஆன் ஈஸ்ட் கோஸ்ட் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மசூலிப்பட்டினம். த மர்ச்சன்ட்ஸ் ஓகேவா? அதுக்கப்புறம் ஆ மட்ராஸ் வந்து கைப்பற்றுறாங்க. யார்கிட்ட இருந்து? சென்னப்ப நாயகா கிட்ட இருந்து வந்து மெட்ராஸ கைப்பற்றி, ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து கட்டுறாங்க. அதுதான் வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாவே மாறுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபோர்டும் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸா எதுனா ஜார்ஜ் கோட்ட தான். ஓகே டன். இதுக்கப்புறம் பாம்பே. சார்லஸ் II வந்து போர்ச்சுகல் போர்ச்சுகல் கிட்ட இருந்து டவுரியா வாங்கியிருப்பாரு பாம்பேவ. அதுக்கப்புறம் பாம்பே வந்து ரென்ட்‌க்கு வாங்குனது யாருன்னா, பிரிட்டிஷ் வாங்குவாங்க.
வாங்கி 10 யூரோஸ்க்காக பிரிட்டிஷ் வந்து அத ரெண்ட் எடுத்திருப்பாங்க. சிம்பிள் அஸ் தட். ஓகே. இதுக்கப்புறம் ஃபோர்ட் வில்லியம் வந்து இதெல்லாம் ஒண்ணும் பெருசா யூஸ் ஆகாது. பிரிட்டிஷோட பவர் வந்து எப்போ ரைஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் பிளாஸி அண்ட் பேட்டில் ஆஃப் புக்ஸார் நடந்ததுக்கு அப்புறம் தான். பேட்டில் ஆஃப் பிளாஸி 1570 சாரி 15 சாரி 1757ல, பேட்டில் ஆஃப் புக்ஸார் 1764ல. சிம்பிள். ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. இந்தியா ரிமைன்ட் அண்டர் கம்பெனிஸ் ரூல் அன்டில் 1558. பட் 1558க்கு அப்புறம் அந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? கிரவுன் பிரிட்டிஷ் கிரவுன் வந்து பவருக்கு வந்துட்டாங்க. சிம்பிள். பிரிட்டிஷோட பவர் அதோட பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட பவர் அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் டேனிஷ் வராங்க. டேனிஷ் எப்போ வராங்கன்னா 17 மார்ச் 1616ல வந்து உள்ள வராங்க. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்குவர். ஓகே. ட்ரான்குவர் தமிழ்நாட்டில் தான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸு. அண்ட் தென் சிராம்பூர்ன்றது பெங்கால். அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. சிராம்பூர் பிகேம் தேர் ஹெட் குவார்ட்டர்ஸ். பட் ட்ரான்கியூபார் தான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும். இது வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிக்கும்போது நீங்கள் படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், எக்கனாமிக்ஸில் படித்த மாதிரி இருக்கு ஞாபகம். நான் அப்புறமா காட்டுறேன். ஓகே. அவ்வளோதான். மற்றபடி இவங்களத பற்றி பெருசாக இல்லை. ஃப்ரெஞ்சுனாலே யார்? பாண்டிச்சேரிக்காரங்க. பாண்டிச்சேரியில் தான் அவங்களோட இது இருக்குது. அவங்களோட மெயின் ஃபேக்ட்ரி எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க? மசூலிப்பட்டினம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரி வந்து சூரத்தில் ஓப்பன் பண்ணது. ஓகே. மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க என்ன ஃபோர்ட் கட்டினாங்கன்னா லூயிஸ் ஃபோர்ட். லூயிஸ் கோட்டை. ஓகே. ஸ்டீஃபன் லூயிஸ் கோட்டை. ஸோ லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்குது. கடலூரில் டேவிட் கோட்டை இருக்குது. மெட்ராஸில் ஜார்ஜ் கோட்டை இருக்குது. தட்ஸ் இட். ஓகேவா? இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தான் முதல்ல சுற்றி சுற்றி அடிப்போம். முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாம். அண்ட் தென் டூப்ளிக்ஸ் தான் வந்து ஃப்ரெஞ்சோட கவர்னராக வராரு. அவர் வந்து ஃப்ரெஞ்சு பவரை வந்து நிலநாட்டினது இல்லாமல் ஏகப்பட்ட வாரில் இருந்தார். அந்த ஃப்ரெஞ்சு நிறைய வாரில் போய் தோத்ததுனால என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கோட்டைகள் கட்ட அனுமதி மறுக்கப்பட்டுரும். தோத்துருவாங்க. அதனால் கோட்டைகள் கட்ட அனுமதி மறுக்கப்பட்டதுனால அவங்களோட பவர் பெருசாக காணாமையே போயிடும். அண்ட் தென் அதனால் வந்து அவங்க சும்மா வெறும் ட்ரேடு மட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? தட்ஸ் இட். அதுக்கப்புறம் ஸ்வீடிஷும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க எப்போ வந்தாங்க? 1731ல் கோதன்பர்கு. அவ்வளோதான். மற்றபடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டச்சு தான் இன்ஸ்பயர் பண்ணுச்சு. தட்ஸ் இட். இதோட வந்து அட்வென்ட் ஆஃப் தி யூரோப்பியன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கைஸ். முக்கியமானது எந்த வருஷம் வந்தாங்க? அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன? என்னென்ன கோட்டைகள் கட்டினாங்க? யார் வந்து கூட ஹெல்ப் பண்ணாங்க? அதே மாதிரி வாஸ்கோட காமா, அல்பைக்யூரு, போர்ச்சுகீஸ் அண்டு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ். இவங்க 2 பேரை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃப்ரெஞ்சு இதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.